ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கண்டினியூஷன் பிளாக் தான் பார்க்க போகிறீங்க. வெளில கொஞ்சம் பேருக்கு சாப்பாடு வேணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ பிரியாணி பேக் பண்ணிவிட்டு கீழே ஜெயன் குட்டியை கூப்பிட்டுட்டு வந்துட்டேன். ஹஸ்பண்ட் தண்ணி பாட்டில் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு கடைக்கு போயிட்டு தண்ணி பாட்டில் வாங்கிட்டு வந்தாங்க. அதுவுமே பேக்கில் வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். போகிற வெளில பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பட்டுட்டு இருந்தாங்க. சாப்பாடும் சாப்பிடாம. டைம் பார்த்தீங்கன்னா 2 o'clock இருக்கும். எல்லாரும் பார்த்தீங்கன்னா பசியில் தூங்கிட்டு இருந்தாங்க. எங்களை பாட்டதுமே தூங்கிட்டு இருந்த எல்லாருமே பார்த்தீங்கன்னா எழுந்துட்டாங்க. அங்கே இருக்க எல்லாருக்குமே சாப்பாடு ஜெயன் குட்டி கையாலேயே பார்த்தீங்கன்னா தர சொல்லியிருந்தாங்க. அவங்க அப்பா எல்லாருக்குமே ஜெயன் குட்டி தான் தந்தாங்க. எல்லாரும் அவ்வளோ துவா செஞ்சாங்க ஜெயன் குட்டிக்காக. நான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா பசங்கிட்ட சொல்லிட்டே இருப்பேன், சாப்பாடு எப்போவுமே வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த டைம் சாப்பாடு இல்லாமல் எத்தனை பேர் கஷ்டப்படுவாங்க, நீங்கள் என்னென்ன சாப்பாடுலாம் வேஸ்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. எனக்கு பார்த்தீங்கன்னா நான் ரொம்பவே எமோஷனல் டைப்பு. இந்த மாதிரி காசுலாம் வந்து கேட்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து காசு இல்லைன்னு சொல்கிறதுக்கு மனசே வராது. என் ஹேண்ட்பேக்கில் பார்த்தீங்கன்னா நான் எனக்காக எடுத்துகிட்டு போவேனோ இல்லையோ இவங்களுக்காகவே சேஞ்சஸ்லாம் எடுத்துகிட்டு போவேன். எல்லாருக்குமே தண்டு முச்சருமே ஜெயன் குட்டியும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அல்வா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதனால் அங்கேருந்து கிளம்பி லஸ்ஸி ஷாப்புக்கு போய் லஸ்ஸி குடிச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டோம். என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.